ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டைரிஸ் ஆஃப் சூர்யா. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். மிராக்கிள்ஸ் ஆஃப் லக்ஷ்மி நரசிம்மர். என்னோட லைஃப்ல லக்ஷ்மி நரசிம்மர்னால எவ்வளோ மிராக்கிள்ஸ் நடந்தது அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். பெருமாள் 10 அவதாரம் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த 10 அவதாரத்துல எது வந்து ஸ்பெஷலான அவதாரம் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட லக்ஷ்மி நரசிம்மர் அவதாரம் தான். ஏன் அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, இது நான் சொல்லலை, இது வந்து அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு. ஏன் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் தான் ஸ்பெஷலான அவதாரம் அப்படின்னா, லக்ஷ்மி நரசிம்மர் வந்துட்டு டிவோட்டிஸ்க்காக தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண அவதாரம் தான் லக்ஷ்மி நரசிம்மரோட அவதாரம். இப்போ மற்ற அவதாரத்துலாம் பார்த்தீங்கன்னா பெருமாள் ஃபர்ஸ்ட் பிறப்பாரு. இப்போ நம்ம மகாபாரதத்திலே எடுத்துக்கோங்க, கிருஷ்ணர் பிறப்பாரு, அப்புறம் அவர் உயிருக்கு ஆபத்து வரும், அதுக்கப்புறம் வந்து பாண்டவர்களுக்கு அவருக்குள்ள நடுவில் போராடுவாரு, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் லக்ஷ்மி நரசிம்மர் வந்து கூப்பிட்டோன்னே அந்த தூண்ல இருந்து பிளந்துட்டு வந்து நம்ம டிவோட்டிஸ்க்காக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்பாரு. ஸோ ஹீல் பி தேர், யூ ஜஸ்ட் ஹாவ் டு கால் ஹிம், அவ்வளோதான். ஸோ 10 அவதாரத்துலையும் ஸ்பெஷலான அவதாரம் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் அவதாரம் தான். இது வந்து 10 அவதாரத்துல 4வது அவதாரம். ஸோ வந்துட்டு இப்போ மெயினாக லக்ஷ்மி நரசிம்மர் எப்போ கும்பிடணும் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்துட்டு ரொம்ப ப்ரெஷராக இருக்கு, அதை வந்து அப்படியே ஒரு ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம லக்ஷ்மி நரசிம்மர் கிட்ட போகலாம். ஸோ இதை வந்துட்டு எனக்கு ஒருத்தர் சொன்னார், நீங்கள் ரொம்ப ப்ரெஷராக இருக்க டைமில் வந்துட்டு நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் கிட்ட போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சேலமில் வந்துட்டு லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கப்ப இங்கே வந்து பொன்னமாப்பேட் கேட் தாண்டி வீராணம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இருக்குது. ஸோ அதை நான் பார்த்துட்டு நான் ஒரு நாள் அங்கே போனேன். அன்னைக்கு நான் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அதை நான் யார்கிட்டயே சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேருக்கு அந்த ஸ்டோரி என்னன்னே தெரியாது. ஸோ ரூட் காஸ் என்னன்னு தெரியாது. ஸோ இதை நான் வந்துட்டு என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும். ஆனால் எனக்கு வந்துட்டு அப்போ வந்து யார்ட்டையும் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது ஒரு மாதிரி ரொம்ப ப்ரெஷராக இருந்தது. அது ஒரு சின்ன பிரச்சனை தான், ஆனால் வந்துட்டு நானே எனக்குள்ள ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, எனக்கு வந்து அவர் சொன்னது ஞாபகம் வந்தது. இந்த மாதிரி ப்ரெஷராக இருக்க டைம்ல வந்து லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் போயிட்டு இருந்தீங்கன்னா டோட்டலாக ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது ஞாபகம் வந்தது. அதனால நானும் கூகுளில் சர்ச் பண்ணிட்டு நானும் அங்கே வீராணம் போயிட்டேன். கோயிலுக்கு போயிட்டு நானும் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் தான் உட்காந்துருந்தேன். அந்த கோயில் போயிட்டு வந்தா உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அதனால ஜஸ்ட் உட்காந்துருந்தேன். அப்போ உட்காந்துருப்ப கரெக்டா ஒருத்தவங்க ஃபோனு, அதாவது என்னோட பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சவங்க, அவங்களாவே ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை, காலைல இருந்து ஏதோ ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எனக்கு வந்துட்டு நானும் அந்த மேட்டரை சொல்லிட்டேன். எனக்கு அப்படியே கம்ப்ளீட் ரிலீஃபா இருந்தது அன்னைக்கு. ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே எஃபெக்ட் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். லக்ஷ்மி நரசிம்மர்லேயே பார்த்தீங்கன்னா உக்ர நரசிம்மர், யோக நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர், இந்த மாதிரி 3 விதமான நரசிம்மர் இருக்காங்க. உக்ரம்னா வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும். இதுவே யோக நரசிம்மர்னா கொஞ்சம் மெடிடேஷன் அந்த மாதிரி. லக்ஷ்மி நரசிம்மர்னா வந்து காமாவும் இருப்பாங்க, கம்போஸ்டாகவும் இருப்பாங்க. ஸோ நான் போனது வந்து லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் தான். இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு வந்தப்ப எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு செகண்ட் டைம் போனேன். செகண்ட் டைம் போறப்ப என்னன்னா வந்து எனக்கும் என்னோட கசின் பிரதருக்கும் வந்துட்டு ஒரு சின்ன சண்டை தான். ஆனா நீ சொன்ன அப்படி, நான் எப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் பெரிய சண்டை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனும் என்கிட்ட பேசவே இல்லை, நானும் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் அவன் பேசல. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா வந்து நான் இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்து எனக்கு கொஞ்சம் அப்பா என் கசின் பிரதர் எனக்கு பேசல அப்படின்னு சொல்றது வந்துட்டு எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்த அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா எங்க இருக்க நம்ம மீட் பண்ணுவோம், நம்ம பேசுவோம், பேசினாலும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே எனக்கு வந்து, அதாவது அடுத்த நாளே ரிசல்ட் தெரியுதுன்னா பாத்துக்கோங்க. சிலது இருக்கும், சில கோயில் போயிட்டு வந்தா அடுத்த ஒரு 3 மாசத்துலயோ 6 மாசத்துலயோ சேஞ்ச் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா அது வந்து இன்ஸ்டன்டா சேஞ்ச் தெரியுது, இன்ஸ்டன்டா வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்குது. ஸோ அதனால எனக்கு இந்த மாதிரி இங்க போயிட்டு வந்தா இப்படி ரிலீஃப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அடிக்கடி போக ஆரம்பிச்சிட்டேன். வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு கண்டிப்பா நான் போயிடுவேன். அப்படியே ஒரு நாள் போயிட்டு நான் அங்கேருந்து வந்துட்டு இருந்தேன். வர வெளில ஒரு தட்டு வடை செட்டு கடையில வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொன்னார் வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு நரசிம்மர் கோயிலுக்கு போய் என்ன கேட்டாலும் அது உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அது எனக்கும் என்ன லாஜிக்னு சொல்லிட்டு தெரியல, பட் இந்த மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் நானும் வந்து தேர்ஸ்டே போகலாம் ட்ரை பண்றேன். ஆனா வந்து ஒர்க் இருக்கிறதுனால போக முடியறது இல்லை. சாட்டர்டே சண்டேஸ் தான் எனக்கு டைம் இருக்கு போறதுக்கு. இங்க இருந்து கொஞ்சம் தூரம் வேற, அதனால போக முடியல. அதனால நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. தேர்ஸ்டே அன்னைக்கு போய் கேட்டா நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லக்ஷ்மி நரசிம்மருக்கு வந்து ஃபேமஸான டெம்பிள் அப்படின்னா அஹோபில்லம் ஒன்று, அது வந்து ஆந்திரால இருக்கு. அப்புறம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஷோலிங்கர் நரசிம்மர் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில இருக்கு. இதுக்கெல்லாம் போக முடியல அப்படின்னாலும் உங்க ஊருக்கு அதாவது பக்கத்துல இருக்க லக்ஷ்மி நரசிம்மர் டெம்பிள் கண்டிப்பா போயிட்டு வாங்க. என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுமே வந்து நாமக்கல்ல இருக்க நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு உடனே வேணுங்கிறத விட ஒரு ப்ரெஷரா இருக்கு, அதுல இருந்து எனக்கு ஒரு ரிலீஃப் வேணும், அதுவும் உடனே வேணும் அப்படிங்கிற டைம்ல வந்துட்டு கண்டிப்பா லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு போங்க. அதுல வந்துட்டு இன்ஸ்டன்டா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்க லைஃப்லயும் மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பை.